எப்பதான் சுவாமி நிலத்துக்கு வரப்போறேள்? வந்தாச்சு. இந்த பெருமாளை நான் வாஸ்தவமா சொல்றேன், 2015 செப்டம்பர்ல நாங்க யாத்ரா கூட்டுன்னு போனோம். பொதுவா நாங்க இப்ப நான் அந்த யாத்ராவை பத்தி கடைசியா சொல்லணும். ஒரு ஃபியூ சீட்ஸ் இருக்கு சில யாத்ராக்கு, அது கடைசியா சொல்றேன். இப்ப என்னன்னா, நாங்க யாத்ரா கூட்டுன்னு போகும்போது எங்க பரிசாரக்கால கூட்டுன்னு போயிடுவோம், ஹோட்டல்ல தங்க வச்சுருவோம், அதெல்லாம் பண்ணிவிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். தரிசனத்தை பெருமாள் கொடுத்துருவார். ஆனா மோஸ்ட் ஆஃப் தி இடத்துக்கு எங்களுக்கு என்ன ஆயிடும்னா, ஒரு இடத்துக்கும் போகும்போது மறுபடியும் வரணும் மறுபடியும் வரணும் மறுபடியும் வரணுங்கிற ஒரு ஆசை வரும். நாங்க நவத்வாரகா புஷ்கர் மட்டுமே 5 தடவை போட்டிருக்கோம். கேரளா மலைநாட்டு திவ்ய தேசங்கள் 5 தடவை போட்டிருக்கோம். கம்போடியா 4 தடவை போட்டிருக்கோம். இவ்வளவு போட்டிருக்கோமா? அயோத்தியா ஒரு தடவை தான் போட்டிருக்கோம். 2015 செப்டம்பர் மாசத்துல அயோத்தியா போட்டோம். ஏன் சுவாமி மறுபடியும் போடல? ராமர் ஊர் வசதி இல்லையானா? அப்போ நான் சொல்றேன், 2015 சேவிச்ச வாழ்க்கெல்லாம் தெரியும், 2021 வரைக்கும் சேவிச்ச வாழ்க்கை தெரியும். அங்க ராமர் ஒரு ப்ளூ கலர் டார்பாலின் ஷீட், அது கிழிஞ்சிருக்கும், அங்கங்க ஓட்டை இருக்கும், அதுக்கு கீழே ராம்லல்லா இங்கேயோ ஓரமா உட்காந்துட்டு இருப்பார். we will be in a palatial house, it will be a beautiful duplex apartment. நம்ம என்ன சாதிச்சிருக்கோம், நமக்கு வீடு இருக்கு. அந்த நாடு முழுக்க நடந்திருக்கார் பெருமாள். ராமாயணம்ங்கிற நூலை கொடுத்திருக்கார் பெருமாள். அவனுடைய வாழ்க்கை தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதின்னு தேசிகன் எடுக்கிறார். அந்த பெருமாளுக்கு அம்பரமே தண்ணீரே சோரே 3 இருக்காது. அந்த மாதிரி அயோத்தியாவை நான் சேவிச்ச ஒன்னும் யோசிச்சேன், இனிமே இந்த ஊருக்கு வரக்கூடாது. எப்ப பெருமாளுக்கு கோவில் கட்டலையோ அந்த இடத்துக்கு நம்ம இனிமே வரக்கூடாதுன்னு. நல்ல வேளை அவர் கட்டிட்டார் பாருங்க, அழகா கட்டிட்டார். இனிமே கூட்டுன்னு போலாம் யாத்திரைக்கு. அவன் ராஜாராமன் இல்லையா? ராஜாஜி எடுக்கும்போது சக்கரவர்த்தி திருமகன்கிறார். எப்பேற்பட்டவன்! கிருஷ்ணராவது ஜெயில பிறந்தார், அங்க போனார் இங்க போனார். இவர் பிறக்கும் போது என்ன ஹாலாகலம், என்ன ஒரு கோலாகலம், என்ன ஒரு ஆர்ப்பரிப்பு, எவ்வளவு சந்தோஷப்பட்டா மக்கள். அப்படி இருக்கக்கூடிய ராமர், தசரதர் கண்ணால ரத்தம் விட்டுருப்பார் ராமர் கோலத்தை பார்த்தா. அயோத்தியா அவனுடைய தலைநகரி. அதனால்தான், அதாவது நம்ம லாங் டேர்ம் பிளானே நமக்கு இல்லை பாருங்க. நம்ம தர்மத்துல நம்ம எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லிடுவோம், பெருமாள் எல்லாம் பார்த்துப்பார், ஒன்றும் பார்த்துக்க மாட்டார். நம்மளும் உழைக்கணும். தர்மத்தை காப்பதற்கு நாம் உழைக்க வேண்டும். இப்ப நீங்க உபன்யாசம் கேட்கிறேன், நான் சொல்றேன், both of us are working. சொல்றவா மட்டும்தான் ஒர்க் பண்றாங்கிறது இல்லை. நான் சொல்லி நீங்க கேட்கலன்னா எப்படி? நீங்க சொல்றத உங்க பொண்ணு பிள்ளைக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதெல்லாம் தான்ப்பா சொன்னா, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஐ எம் ஷுவர் தே வில் நெவர் லிசன். அப்படி நினைக்காதீங்க. நீங்க 10 தடவை சொன்னா அந்த குழந்தை கேட்கும், கேட்காம இருக்காது. எல்லா children of these days may be different from the way you have been brought up, I agree, but they are not bad. நிச்சயமா நீங்க சொல்ற விதத்துல சொன்னா அந்த குழந்தைய கேட்டுப்பா. கேட்க மாட்டா, நான் எப்படி சொல்றது, இப்படியே இருக்காதீங்க, சொல்லுங்க. அப்பதான் தர்மம் வளரும். நீங்க கேரளத்தை பத்தி நான் சொன்னேனே, சும்மா ஒரு வார்த்தை சொல்றேன். அந்த ஊர்ல எல்லாம் நாங்க நல்ல 4 ஸ்டார்ல ஹோட்டல்ல தங்க வச்சிருவோம். நீங்க கேரளத்துல எந்த ஹோட்டல் போய் ஒரு டிராயர் திறந்தாலும் அந்த மதத்துக்காரா புஸ்தகத்தை வச்சிருப்பா. நிச்சயமா அந்த புஸ்தகம் இருக்கும். இப்ப நம்ம வைக்கலாம்னா உடனே ஒரு கேள்வி வந்துடும், வைக்கலாமா? aren't we secular? நம்ம இந்த மாதிரி எப்படி பறக்கிறது, அப்ப பரப்புறது வெறும் நாரதகான சபால தான் கேட்பேன். ஏன் அங்க இப்ப ராமாயண புஸ்தகம் வச்சா என்ன கெட்டுப்பட போறதுங்கிறனா? ராமாயணம் விளைந்த பூமியில நம்ம இருந்துட்டு ராமாயண புஸ்தகம் வைக்க மாட்டேங்கிறோம். அதனால கொஞ்சமா நாமும் திருந்த வேண்டும். கொஞ்சம் தர்ம பரிபாலனம்ங்கிறது நமக்குள்ள அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வரணும். என்றிருந்தாலும் சனாதன தர்மம் இருக்கும், அப்படிலாம் இருக்காது. நம்ம உழைக்கலைன்னா இருக்காது. ப்ளீஸ் டு நாட் பி அந்த யாரையாவது தப்பா இந்த மாதிரி சொல்லி வச்சுட்டா அதெல்லாம் கேட்டு இருக்காதீங்க. உழைக்கணும். யூ ஹாவ் டு ஒர்க். பாருங்க, அயோத்தியால அந்த காலத்துல ராமருடைய கோவிலை இடித்த பொழுது எவ்வளவு பேர் ரத்த கண்ணீர் விட்டுருப்பா, எவ்வளவு பேர் உயிரை விட்டுருப்பா. எவ்வளவு ஆண்டுகளா இந்த சண்டை நடந்து இந்த பெருமாள் இப்ப வந்திருக்காரு. ஏன்னா இன்னி நேத்தி நடந்த சண்டையா? யாரோ ராமர் கோவில் இடிச்சிருக்காருன்னா அந்த ராமர் மறுபடியும் வந்திருக்காருன்னா எப்பேற்பட்ட ராமர். அந்த அயோத்தியா க்ஷேத்திரம் நம்ம 100வது க்ஷேத்திரம். அயோத்தியா நாமநகரி ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவசிய சரையூதீரே பிரபூத தனதான்யவான்னு வால்மீகி எடுக்கிறார். ஆழ்வார் அந்த அயோத்தி நகர் கதிபதியே அயோத்திமனே தாலேலோன்னு, கண்ணபுரத்தின் கருமணியே அயோத்திமனே தாலேலோன்னு அயோத்தியாவை பாடியிருக்கார். ராஜா ராமன், சீதா பிராட்டி. அங்க சின்ன சின்ன இடங்கள் இருக்கு. இந்த இடத்துல போனா சீதையுடைய மகளும்பா, இது பரதனுடைய மகளும்பா, இது கைகேயி வந்ததும்பா. இதெல்லாம் இருக்கட்டும்.
இப்ப வடக்கெல்லாம் போயிட்டேன்னா எந்த கோவிலும் ரொம்ப பிராச்சீனம் கிடையாது. எல்லாம் மறுபடியும் மறுபடியும் கட்டி உடைச்சி எழுப்பின கோவில். எல்லாம் அம்புஜா சிமெண்ட், பிர்லா சிமெண்ட் கோவில் தான். நீங்க உடனே சோழர் காலத்து கல்வெட்டு ஒரு கல்வெட்டும் இருக்காதுங்க. அதனால இப்ப நீங்க அந்த ஊருக்கு போறதுதான் திவ்ய தேச கணக்கே ஒழிய நீங்க அங்க போனோன்னு இது ஆழ்வார் வந்திருக்காரா பாடியிருக்காரான்னு கேட்காதீங்க. அயோத்தியான்னு சொன்னா அயோத்தியா. இப்போ அழகான கோவில் இருக்கு, பெருமாளை சேவிச்சுடுவாங்க. அதனால அயோத்தியா என்கின்ற ஊர் இது 100வது திவ்ய தேசம். அடுத்தது அயோத்தியாலேருந்து கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போனா பெருமாள் காடாவே இருக்கார், அரண்யமாவே இருக்கார். அந்த ஊர்ல ஒரு சரித்திரம் என்ன சொல்றான்னா, ஒரு நிமிஷ பொழுது இருந்தா போறோம். கட்டிகாச்சலம்னா 24, ஷோலிங்கர் 24 நிமிஷம் இருக்கணும். அங்க ஒரு நிமிஷம் இருந்தாலும் மோட்சமா. நைமிஷாரண்யத்துள் எந்தாய் அப்படிங்கிற ஒசத்தியான க்ஷேத்திரம். அப்பேற்பட்ட ரிஷிகள் சத்திரயாகம் பண்ணியிருக்கா. நீங்க ஒண்ணுமே இல்லை, பாகவத புஸ்தகம் எடுங்க, விஷ்ணு புராணம் எடுங்க, மகாபாரதம் எடுங்க, சத்யநாராயண பூஜா விரத புஸ்தகத்தை எடுங்க, புராணங்கள் எடுங்க. ஃபர்ஸ்ட் வரி நைமிஷாரண்யே. எல்லா ரிஷிகளும் உட்காந்துன்னு நைமிஷாரண்யத்தை பேச ஆரம்பிப்பா. அங்கேருந்து தான் புராணமே ஆரம்பிக்கும். நரேஷன் ஆல்வேஸ் யூஸ் டு ஹேப்பன் ஒன்லி நைமிஷாரண்யம். அங்க சக்கர தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் உண்டு. அந்த ரிஷிகள் சத்திரயாகம் பண்ணணும் நினைச்ச பொழுது புல்லால் செய்யப்பட்ட சக்கரம் இந்த இடத்தில் விழ இந்த சக்கர தீர்த்தம் ஏற்பட்டது. ஸ்வயம்புவமனுடைய பத்னி சதரூபா என்கின்றவள் அவள் தவம் மேற்கொண்ட இடம் நைமிஷாரண்யம். ஹயக்ரீவன் என்கின்ற அசுரன், அவர் எப்போ சார் பெருமாளாச்சு, அவர் எப்போ அசுரனா மாறினார்? அதே பேர்ல தேவனும் இருக்கலாம், அசுரனும் இருக்கலாம். அசுரன் ஹயக்ரீவன் என்கின்றவன் பிரம்மாவினிடத்திலிருந்து வேதத்தை கடத்தி செல்ல வியாசாச்சாரியர் துளைந்த வேதங்களை மக்களுக்கு மீட்டெடுத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக நைமிஷாரண்யத்தில் தவம் இருந்து மறுபடியும் கிரந்தங்களை பெற்ற ஊர். ஊனிடை சுவர் வைத்து 80 நாட்டி உரோமம் வைந்த 9 வாசல் தானுடை குரம்பை பிரியும் போது உந்தன் சரணமே சரணம் என்றிருந்தேன். தேனுடைய கமல திருவினுக்கரசே திரைக்குள் மானிடுங்கடல் கிடந்தாய் நானுடைய தவத்தால் திருவடி அடைந்தேன் நைமிஷாரண்யத்துள் எந்தாய் அப்படின்னு ஆழ்வார் பாடியிருக்கார். இன்றைய காலகட்டத்தில் இதே வருஷம் அஹோபில மட்டம் ஸ்ரீமதி அழிசிங்கர் உத்தர அஹோபிலம்ங்கிற ஒரு அழகான ஒரு க்ஷேத்திரத்தை அங்கே எழுப்பியிருக்கார். கட்டாயமா நீங்க அதையும் போய் சேவிச்சுட்டு வரணும். நைமிஷாரண்யம்ங்கிற க்ஷேத்திரம் 101வது திவ்யதேசம். மொய் எழுதுறது வச்சு பாருங்க, 101 வச்சுப்பா. இது 101வது திவ்யதேசம். அடுத்தது இப்ப நம்ம ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் உத்தரப்பிரதேச தாண்டிட்டோம். உத்தராகண்ட் ஆயிடுத்து, ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேச ஆயிடுத்து, நேபாள் ஆயிடுத்து. இப்போ வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ்க்கு போக போறோம். இங்க அவத் அப்படிங்கிற ரீஜன் கிடையாது. அவதெல்லாம் இந்த வாரணாசி பக்கம், அதெல்லாம் அவதின்னு சொல்லுவா. அந்த அவதியில் தான், அந்த மொழியில தான் ராமச்சரிதமானஸ் என்கின்ற நூல் எழுதப்பட்டது. நமக்கு என்னன்னா, வடக்குல இருக்கவாளுக்கு விந்தியத்தை கலந்துட்டா எல்லாரும் மദ്രാசி. அவளுக்கு இந்த தெலுங்கு, கன்னடம், தமிழ், காவேரி பிரச்சனை ஒன்றும் தெரியாது. அதனால பரோதில்லா ஹோகோதில்லா அர்த்தம் தெரியலேதோ, ஏமே அர்த்தம் காவட்லேதோ. அதனால எல்லா மொழியும் ஒரே மாதிரி இருக்கும். நமக்கெல்லாம் வடக்குல போயிட்டேன்னா குஜராத்தியும் ஒன்றே, மார்வாரியும் ஒன்றே, அவதியும் ஒன்றே. எல்லோரும் பானிபுரி விட்டுக்கொண்டு ஹிந்தியில் பேசுகிறார்கள். ஹிந்தி அங்க ஒரு இடத்துல ஒன்னொன்னு பேசுவா. மைத்திலின்னு ஒரு மொழி உண்டு, போஜ்பூரின்னு ஒரு மொழி உண்டு, ஹரியானவின்னு ஒரு மொழி உண்டு, மார்வாரின்னு ஒரு மொழி உண்டு, ராஜஸ்தானின்னு ஒரு மொழி உண்டு, ஜோத்பூரின்னு ஒரு மொழி உண்டு. பிரஜ் பாஷா இந்த ரீஜன்லாம் நான் சொல்றேன் பாருங்க, வெஸ்டர்ன் ரீஜன், இங்கெல்லாம் பிரஜ் பாஷான்னு பேசுவா. எல்லாத்துலயும் வக்காரமா மாறிடும். இப்போ மீராலாம் எழுதும்போது பலது பிரஜ பாஷாயில தான் இருக்கும். அதனால பிரஜ் ரீஜனுக்கு போறோம். ராமரை கடந்தாச்சா, இப்ப கிருஷ்ணர் எப்படி புரிஞ்சுக்கிறது? அயோத்தியா எடுத்தா மதுரா புரிஞ்சுடுத்தா. அயோத்தியாவை மீட்டாச்சு, அடுத்தது மதுராவை மீட்க வேண்டியதுதான். அதனால மதுரா என்கின்ற ஊர் ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதன நாகபரியங்க முத்ஸ்ருஜ்ய ஹியாகதோ மதுராம் புரீம். பெருமாள் தான் கண்ணனாக அவதரிக்க வேண்டும். சர்வோபனிஷதோகாவஹா துக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோ வத்சஹ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்துன்னு உபனிஷத் சாரமான கீதையை கொடுக்க வேண்டி பிறந்த ஊர் மதுரா. அங்க ஒரு ஜெயில், அந்த ஜெயில கிருஷ்ணர். அந்த ஜெயில் தான் அன்னி ஜெயிலா இல்லை. அந்த ஜெயில் மேல ஒரு ஒரு பெரிய அவுரங்கசேபாச்சாரியர்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் இடிச்சு ஒரு பெரிய அவருடைய இதை எழுப்பியாச்சு. அதனால இப்ப அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடியவா கட்டினா. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீங்க அங்க போனா பிரத்யட்சமா தெரியும். எல்லாம் நான் சொல்றதெல்லாம் நீங்க பார்க்க எங்கே தெரியும்.
இப்போ வாரணாசி போனோம்னா இது 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 வந்து கோவில் தான் சொல்றதுக்கு நம்ம ரிசர்ச்சே பண்ண வேண்டாம், பிரத்யட்சமா தெரியும். ஓஹோ இது கோவில் தான், நமக்கு நன்னா தெரியும். அது மாதிரி இந்த இடத்துல மதுராங்கிற ஊர், அந்த இடத்துல மது என்கின்ற அரக்கனுடைய பிள்ளை லவணாசுரனை சத்ருகணன் கொன்று தீர்த்து இதை தலைநகரியாக ஆண்டு வந்தான். மதுராங்கிற ஊர் ரொம்ப அழகான பெருமாள். அங்க ஆதிவராகர் சந்நிதி உண்டு. அந்த ஊருக்கு போனேன்னா ஆதிவராகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ. கேசவஜி கோவில்னு உண்டு, அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னா ரொம்ப அதெல்லாம் ஓரளவுக்கு பிராச்சீனமான திவ்யமங்கல விக்கிரகங்கள் சேவிச்சுட்டு வரலாம். வட மதுரை, இந்த மதுரை ஆண்டாள் பாடியிருக்காளோ, மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை, வட மதுரை மைந்தனை. ஏன்னா தென் மதுரை நம்ம பக்கம் இருக்கு, அது வட மதுரை. அதனால 103வது திவ்யதேசம் நம்ம மதுரையில ஜிகர்தண்டா, அங்க மதுரால பேடான்னு ஒண்ணு கிடைக்கும். வடக்குல போனேன்னா 2 உண்டு, பேடா பேட்டா. பேடாங்கிறது பாலை நன்னா கொதிக்க வச்சுட்டு அதில் நன்னா பிடிச்சு வைப்பா, அது பேடா. அதில் கொஞ்சம் மேலே கொஞ்சம் அது சக்கரை பொடியை போட்டுட்டேன்னா எங்கள் ஊர் தார்வாடுன்னு பேர், தார்வாட் பேடான்னு பேர் இதுக்கு. அதில் பொடி போடாமல் வச்சா மதுரா பேடா. பேட்டாங்கிறது இந்த பூஷணிக்காய் இருக்கு பாருங்க, அதில் நன்னா சர்க்கரையை போட்டு, சர்க்கரைக்குள்ளே அதை போட்டு அதை சர்க்கரையில் போட்டு நன்னா, அதாவது ரொம்ப லோ சுகர் இருக்கக்கூடியவா மட்டும்தான் அதை சாப்பிட முடியும். சாதாரணமா அது சக்கரை கட்டி தான் அது. அதனால அது மதுரா பேட்டா. ஏன்னா கிருஷ்ணரே அப்படித்தானே இருக்கார். 103வது திவ்யதேசம் மதுராவில் பிறந்தவர். அவருடைய லீலா சேஷ்டிதங்களை எல்லாம் அனுபவித்தது ஒரு ஊர், கோகுலம்னு பேரு, ஆயர்பாடி. ஆயர்பாடியில் தோன்றும் அணிவிளக்கன்னோ பகவான். அந்த ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறான். அந்த ஆயர்பாடியை எவ்வளவு அனுபவிச்சிருக்கோம். 7 புவனங்கள் படைத்தவனை கையிலேந்தி சிரட்டி பலூட்டி தலாட்ட என்ன தவம் செய்தனை. அந்த யசோதா என்னெல்லாம் லீலா சேஷ்டிதங்கள் அனுபவித்தாளோ. ஐயா நாவழித்தாளை கிருஷ்ணரை காமிச்சு நாக்க வழிக்கணும், ரொம்ப பால் தொத்தி இருக்கு, நாக்க நீட்டுங்கிற சாக்கலத்தை வையம் 7 கண்டாள் பிள்ளை வாயுளே. அப்படி அந்த கிளீன் பண்ற சாக்கல பார்த்தா அங்க மார்ஸ் இருக்கு, ஜூபிட்டர் இருக்கு, யுரேனஸ் இருக்கு, புளூட்டோ இருக்கு. ஐயோ இது என்ன நாசா டெலிஸ்கோப்ல பாக்குற மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறதுக்குள்ள அவ விழுந்துட்டா. இதெல்லாம் எங்க சுவாமி? எல்லாம் கோகுலம் தான். அந்த கோகுலம்ங்கிற மண் எவ்வளவு பாக்கியம். பெருமாள் ஒரு இடமா அந்த இடத்துல நடந்திருக்கார், ஒரு இடமா உருண்டிருக்கார். ஒரு இடத்துல காளிய தமனம், ஒரு இடத்துல கோவர்தனத்தை பிடிச்சிருக்கார், பிருந்தாவனத்துல ராசக்கிரீட பண்ணிருக்கார், வேணுகானம் பண்ணிருக்கார், தேனுகாசுரவதம், பிரளம்பவதம், கேசிவதம், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் மன்னுமடவதுரை மைந்தன் தூய ஒருத்தி மகனாய் பிறந்து தூய பெருநீர் யமுனையை கடந்து ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து குன்றுகுடிலா எடுத்தவன் குன்றுகுடையா வெடுத்தவன் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்தருள வேண்டும்னு ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவை முழுக்க பிரார்த்தனை பண்ணாளே. இப்பேற்பட்ட பகவானுடைய வைபவத்தை காண்டது திருவாயர்பாடி. ஆய்ப்பாடி ஆயர்களுடைய சேரி. 10,000 பசுக்கள் ஒரு ஊர்ல இருந்துடுத்துனா அதுக்கு கோகுலம்னு பேரு. கண்ணன் இருந்தபடியால் ரொம்ப பிரசித்தமான கோகுலம் இந்த கோகுலம். 103வது திவ்யதேசம். இப்ப நம்ம உத்தரப்பிரதேசத்தை கடந்துட்டு நேர தோக்லா, ஃபாஃப்டா, கான்வி, டேப்லா, சுந்தா, உந்தியோ எல்லாம் சூச்சே மஜாமா எல்லாம் இப்ப நம்ம வந்து கேம்சோ அப்படியே நேர குஜராத்துக்கு போக வேண்டியதுதான். சாதோ சாதோ மே, அதாவது ஒருத்தரும் பாடியிருக்கா பாருங்க இந்த பஜன்லாம். இதெல்லாம் பாடும்போதே அப்படியே அந்த இமோஷன்லாம் இது வைக்க வந்துடும். மே வேறாகன்னு ஹரிக்கி அப்படியே நேர ஆப் தோ ஜாயே துவாரிகா ஜாயே, அப்படியே மனசெல்லாம் துவாரகா போயிடணுங்கிறார். ஆனா துவாரகாவை சேவிக்கணும்னா 3600 கிலோமீட்டர். 3600 கிலோமீட்டர்னா இங்கேருந்து நான் சொல்லலை, ஆரம்பிச்ச இடத்துல இருந்து சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும், முதல்ல கர்ணவதி போயிடணும். கர்ணவதிங்கிறது அகமதாபாத் அப்படிங்கிறோம். அந்த ஊருக்காரா அப்படி சொல்ல மாட்டா, அம்தாவாதுக்கு போயிடணும். அம்தாவாதுக்கு போனேன்னா அம்தாவாதுலேருந்து கீழே டாக்கூர் அப்படின்னு ஒரு இடம் வரும். அங்க ரணச்சோடு ராய். இது என்ன கதைன்னா, கம்சனுக்கு 2 பொண்ணு, கம்சனுக்கு 2 பத்னி. அவ 2 பேரும் வந்து ஜராசந்தனுடைய பெண்கள்.
கம்சனை வதம் பண்ணிவிட்டதுனால பெண்கள் விதவையாயிட்டாளேங்கிற கோபம் ஜராசந்தனுக்கு மகத தேசத்திலேந்து போர் தொடுக்க வேண்டும் என்பதற்காக மதுரா நகரத்துக்கு வருவான். கிருஷ்ணர் விட்டு வச்சார். ஏன்னா பாவம் பீமனுடைய சிவி பெரிய பாடியா இருக்கு, நல்ல அந்த புரோட்டீன் கீட்டீன் வே புரோட்டீன் எல்லாம் சாப்பிட்டு பீமன் நல்லா உடம்ப வளர்த்து வச்சிருக்கான். யாருடைய சண்டை போட்டிருக்காலும் கேட்டால் ஒருத்தருடையும் போட்டதில்லை. அதனால இவனுக்கு ஏதாவது பேரை கொண்டு சேர்க்க வேண்டாமான்னு பெருமாள் ஜராசந்தனை மட்டும் விட்டு வச்சிருக்கார், பீமன் வதம் பண்ணட்டும்னு. அதனால 17 முறை போர் தொடுத்தான் மதுரால. மதுரா ரொம்ப வீக் ஆயிடுச்சு, ட்ரெஷரி எல்லாம் குறைஞ்சு கொடுத்து. கிருஷ்ணர் என்ன பண்ணார், ஒரு ஐலாண்ட் வாங்கிட்டார். அதனால இந்த ஐலாண்ட் வாங்கி அதுக்கு ஒரு பாஸ்போர்ட்டை வச்சு அதுக்குன்னு ஒரு இதை பண்ணி, அதனால எல்லாம் புராணங்களில் படிச்சுட்டு தான் இப்பெல்லாம் நிர்மாணமே பண்றோம். அதனால அவர் ஒரு தீவு வாங்கிட்டார். தீவு வாங்கினோம்னா அதுக்குன்னு அது ஒரு சிட்டிசன்ஷிப் எல்லாம் வச்சு அதுக்குன்னு ஒரு ஃபிளாகை கொண்டு வந்து ஒரு ஜனகணமன மாதிரி ஏதோ ஒரு நேஷனல் ஆந்தமை எழுதி அதெல்லாம் வச்சு இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுனா ஈஸியா வைக்கணும், துவாரகா அப்படின்னு பேர் வச்சுட்டார். இப்போ இந்த மக்கள் எல்லாம் ஒரே ராத்திரியில ஷிஃப்ட் பண்ணிட்டார். இப்போ முன்னாடி சொல்லணும் இல்லையா, ஹவு மெனி ஆஃப் யூ வில் லைக் டு கம் டு த நியூ பிளேஸ் அப்படின்னா பல பேர் 4 பேர் கை தூக்குவா, 4 பேர் தூக்க மாட்டா, இதெல்லாம் உண்டு இல்லையா. இப்போ நான் 370 எடுக்கட்டுமா வேண்டாமான்னு கேட்டால் 10 பேர் வேண்டாம்பா, அதனால சொல்லாமே எடுத்துடுறது. எப்படி இருந்தாலும் இதில் 4 பேர் வேண்டாம்னு சொல்ல போறா, எதுக்கு இவாளுண்டா கேட்பானே. அதனால பெருமாள் விட்டு இவாள்லாம் தூங்கும்போது ஒரே ராத்திரியில நேர துவாரகாக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டார். இவாளுக்கெல்லாம் இங்க சின்ன வீடா இருந்தது, இது ரீடெவலப்மெண்ட் போகும்போது பெரிய வீடா கிடைச்சிரும் பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் 3 பெட்ரூம் 4 பெட்ரூமா கிடைச்சிருது. எல்லா பெண்களும் கார்த்தால எழுந்து பார்த்தா புடவை தலைப்பு மாறி இருக்கு. இந்த பக்கம் போட்டுட்ட தலைப்பெல்லாம் இந்த பக்கமா இருக்கு. வாயை திறந்து கேசே ஹோன்னு கேட்டா கேம்சோன்னு எடுத்து. ஐயோ இது என்ன மொழின்னே சொன்னோம்னா அவள்லாம் சொன்னா இதுதான் குஜராத்தின்னு பேரு, நம்ம குஜராத்துக்கு வந்துட்டோம், ஒரே ராத்திரியில அட்ரஸ் ஷிஃப்ட் ஆயிடுத்து. ஆதார் கார்டு எடுத்து பார்த்தா ஆதார் கார்டுலயும் ஷிஃப்ட் ஆயிடுத்து. ஆதார் கார்டு எடுத்து பார்த்தா அந்த பொண்ணு சொல்றா, இது யார் இந்த மாமிங்கிற, நீ தான். ஐயோ, ஏன்னா ஆதார் கார்டுல ஒருத்தரோட மூஞ்சி அவளை மாதிரியே இருக்காது. நீங்க ஏர்போர்ட் போனேன்னா அவர் திரும்பி திரும்பி பார்ப்பார், நீதானா நீதானா. என் சுவாமி நான் திருமண நேரம் இருக்கேன், நான் யாரையாவது போய் ஏமாத்துவேனா, அதனால இதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் சுவாமி, நான் தான் சுவாமி, அது நானே அவன், அது தத்துவம் அசி, அப்படியே வேத வாக்கியத்தை சொல்லிடலாம். சொல்லிட்டு அவர் உள்ள விடுவார். அதனால என்னாச்சு, இவாள்லாம் நேர துவாரகா வந்தா. துவாரகாங்கிற க்ஷேத்திரம். இப்ப நான் சொன்ன பாருங்க, ஒரு கதை சொல்லும் போது காலநேமி, கால யவனன் ஒரு அசுரன், அவன் யவனன், கிரேக்கு, அவன் கோயிலேஷன், ஃபாரின் இன்டர்ஃபியரன்ஸ் இந்தியன் டெமோக்ரஸியில் இருந்திருக்கு பாருங்க அந்த காலத்தில். கிரேக்கு அங்கே பக்கத்து தான் இட்டலி, கிரீஸ் அன்னைக்கு வந்திருக்கு இன்டர்வென்ஷனுக்கு. அதனால அந்த கிரீக் இன்டர்வென்ஷன் இவாளெல்லாம் நேர காலயவனனை கூட்டுண்டு யுத்தம் பண்ணணும்னு நினைச்சார். பெருமாள் ரணபூமியை விட்டுட்டு ஓடி வந்துட்டார், நேர குஜராத்துக்கு வந்தார். தன்னுடைய அங்கவஸ்திரத்தை முச்சுக்குந்தன் மேலே போட்டார். தூங்கிட்டு இருக்குது கிருஷ்ணன் நினைச்சு அவன் எழுப்பினா, அவர் எழுந்தார், பார்த்தார், எரிச்சுட்டார். ரணபூமியை விட்டுட்டு ஓடி வந்தார் இல்லையா, ஏளனம் பண்ணா. ரணபூமியை விட்டுட்டு ஓடுறான் பாரு, ரணச்சோடுராய். அதனால இந்த துவாரகால, டாக்கூர் துவாரகால பெருமாளுக்கு ரணச்சோடு ராய் அப்படின்னு பேர். இப்ப அகமதாபாத் கீழே வந்துட்டேல, இப்ப அப்படியே நீங்க போனோம், சோம்நாத் வீராவல்னு ஒரு இடம், சிவக்ஷேத்திரம், ரொம்ப ஜோதிர்லிங்க பிரசித்தமான க்ஷேத்திரம். அங்கதான் பெருமாளுடைய திருவடியை மானினுடைய காலு நினைச்சு வேடுவன் அடிச்ச இடம், முக்தி துவாரகா. அப்படியே நீங்க மேல போனீங்கன்னா சுதாமா துவாரகான்னு ஒரு இடம் வரும். அது என்ன, போர்பந்தர் அப்படிங்கிற இடத்துல சுதாமா துவாரகா, சுதாமாவுடைய ஊர். அதையும் கடந்து போனேன்னா போற வழியில மூல துவாரகான்னு வரும். பெருமாள் இந்த ஊரை வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல லேண்ட் ஆகி எல்லா இடத்தையும் பார்த்தாராம். அவர் இறங்கின இடம் மூல துவாரகா. அப்போ டாக்கூர் துவாரகா, முக்தி துவாரகா, சுதாமா துவாரகா, மூல துவாரகா. அடுத்தது நீங்க கோமதி துவாரகான்னு போனோம். அதுதான் முக்கியமான இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு துவாரகா. ரொம்ப பிரசித்தமா இருக்கார் பாருங்க, பெரிய கோவிலா துவாரகாதீஷா இருக்கார் பாருங்க, அது கோமதி துவாரகா. ஏன் கோமதி துவாரகானா, அங்க ஒரு நதி ஓடும். அது என்னன்னா கிட்டத்தட்ட பேக் வாட்டர்ஸ் மாதிரி. அது பகல்ல நீங்க கொஞ்சம் போனேன்னா ஒரு மாதிரி தீர்த்தம் இருக்கும், ராத்திரி ஆனா உப்பு கரிக்கும். ஏன்னா அப்படியே சமுத்திரத்திலேருந்து ஜலம் உள்ளுக்குள்ள வந்துடும். அது கோமதி துவாரகா. அந்த பெருமாளை சேவிச்சுட்டு ருக்மிணி துர்வாச சாபத்தால் பிராயஷ்சித்தம் தேடி ஒரு இடத்துல தவம் இருந்தாள், அதற்கு ருக்மிணி துவாரகான்னு பேர். அதையும் கடந்து ஓகா போர்ட் கிட்ட போனேன்னா பேட் துவாரகா. பேட் அப்படின்னா ஐலண்ட், பேண்ட் அப்படின்னா கிஃப்ட். அவளை பேண்டா பேட் துவாரகாக்கு எடுத்துன்னு போயிருக்கார் பெருமாள். அது ஒரு படகுல போனா இப்போ ஒரு சுதர்ஷன் ஒரு பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கா. அங்க போய் பார்த்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு நீங்க வருவேள். இப்போ இவ்வளோ துவாரகா எடுத்தா, நான் 7 சொன்னேன், நான் கணக்கில் 7 வந்துடுத்தா, இன்னும் 2 துவாரகா. இங்கேருந்து 1200 கிலோமீட்டர் தள்ளி போனேன்னா நாத் துவார் அப்படின்னு ஒரு இடம் ராஜஸ்தானத்தில் இருக்கு. பெருமாளுக்கு ஸ்ரீநாத் ஜி அப்படின்னு பேர். அங்கே போனாலே எல்லாரும் கையை மேலே தூக்கிடுவா. அங்கே இருக்கக்கூடிய சம்பிரதாயத்துக்கு புஷ்டின்னு பேர், வல்லப சம்பிரதாயம்.
அவளுக்கு என்னன்னா கிருஷ்ணர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டா, அலங்காரம் பண்ணுவா 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 பண்ணுவா. அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த அலங்காரம். நீங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பெருமாள் டிசைனர் ட்ரெஸ்ஸா மாத்திப்பார். இந்த சவ்யசாச்சி இவாள்லாம் நீதா லல்லா லுல்லாலாம் இருக்கா பாருங்க, அவள்லாம் வந்து இங்க வந்து பெருமாளை பார்த்துட்டு ஓஹோ இப்படிதான் அலங்காரம் பண்ணிக்கணும் போல இருக்கு. இங்க அழகா ஒரு வைரம் வச்சுருப்பா, அந்த வைரம் அப்படியே ஜொலிக்கும். ஆனா இந்த துவாரகாக்களுக்கெல்லாம் போனா இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நமஸ்காரம், உங்களை தான் முதல்ல விடுவா. புருஷாலாம் பின்னாடி நிக்கணாங்க, ரெண்டு பக்கம் இப்படி பிரிக்க மாட்டா. முன்னாடி முதல் 15 ரோ பெருமாள் எதிர்க்க ஸ்திரீகள், பின்னாடி இடம் கிடைச்சதுன்னா அந்த மாமா மட்டும் கொஞ்சம் குள்ளமா போயிட்டான்னு வச்சுங்க, படத்தை பார்த்துட்டு வர வேண்டியதுதான். ஏன்னா பெருமாள் எப்படி இருக்காருன்னே தெரியாது. அதனால அப்பேற்பட்ட பெருமாள், அதுவும் நீங்க அந்த நாத் துவாரெல்லாம் போனீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நடை சாத்திடுவா. என்ன சுவாமி இப்பதானே நடைய போட்டானா, கிருஷ்ணன் சாப்பிட்டு இருக்காரும்பா. அவர் என்ன சாப்பிட்டு, தால் பாட்டி சூர்மா சாப்பிட்டு இருப்பார், கொஞ்சம் நழியாரோன்னு ஏதோ சாப்பிட்டு இருப்பார். ஏன் சுவாமியும் அவர் சாப்பிட்டுட்டே இருக்கார், அவர் எங்களை மாதிரின்னு விட்டாவா. ராஜஸ்தான் குஜராத்லாம் போனேன்னா ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்பா. அதனால அதையும் பெருமாளுக்கே பண்ணி கொடுத்துட்டா. நாத் துவார்ல போய் சேவிப்பேள். அடுத்தது அங்கேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி காங்க்ரோலி அப்படின்னு ஒரு துவாரகா இருக்கு, அங்க போய் சேவிக்கணும். அவ பாருங்க, டாக்கூர் துவாரகா, முக்தி துவாரகா, சுதாமா துவாரகா, மூல துவாரகா, கோமதி துவாரகா, ருக்மிணி துவாரகா, பேண்ட் துவாரகா, நாத் துவாரகா, காங்க்ரோலி துவாரகா. 3600 கிலோமீட்டர் நீங்க குஜராத் ராஜஸ்தானை கடந்தால் ஒரு திவ்ய தேசம். ஐயோ 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 என்ன சுவாமி இது. அதுதான் கிருஷ்ணர். கிருஷ்ணரை போய் டக்குன்னு சேவிக்க முடியுமா? அவர் எப்பேற்பட்ட விபவாவதாரம். அதுதான் துவராபதி மன்னனைன்னு ஆழ்வார் எடுத்திருக்கார். அந்த துவராபதி மன்னனை சேவித்தோம். அப்பா 104 ஆச்சா சுவாமி. 105 எங்க?